Assalamu alaikum and welcome to Amy's Home. Amy's Homeல இன்னைக்கு ரோட்டு கடை ஸ்டைல்ல கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஆனியன் பக்கோடா செய்யறதுக்கு நல்ல தின் ஸ்லைசஸா 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சமா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1.5 கப் அளவு கடலை மாவு, அது கூட கொஞ்சமா ஜீரகம் சேர்த்திருக்கேன் வாசனைக்காக. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் தூக்கலா பிடிக்கும்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, கொஞ்சமா உப்பு, பெருங்காயம், அப்புறம் கொஞ்சமா கலர் பவுடர் சேர்த்திருக்கேன். கலர் பவுடர் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த பக்கோடா மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவு தண்ணி தேவைப்படும். 1/2 கப் தண்ணியும் முழுசாக ஊற்றிடாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட ஃப்ளேவர் மாவில் நல்லா இறங்கணும், அதனால கையை வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு மாவை பிசைஞ்சுக்கோங்க. பேட்டரை ரொம்ப தண்ணியாக்கிடாம வெங்காயம் எல்லாம் மாவோட நல்லா கோட்டாகி வர்ற மாதிரி இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது பக்கோடா பொரிக்கிறதுக்கு நல்ல குழியான பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாக்கிக்கோங்க. சூடான எண்ணெயில பக்கோடா பேட்டரை எடுத்து இந்த மாதிரி உதிர்த்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமும் நீங்க அடுப்பை லோ ஃப்ளேம்ல வைக்காம மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு எண்ணெயை நல்லா ஒரே டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் பக்கோடா எண்ணெய் குடிக்காம நல்லா கிறிஸ்பியா பொரிஞ்சு வரும். பக்கோடா மாவை உள்ள எண்ணெயில உதிர்த்து விட்டதுக்கு அப்புறம் உடனே ஸ்பூனை விட்டு கிண்டி விட்டீங்கன்னா மாவு வெங்காயத்துலேருந்து கலண்டு வெளியே வந்துடும். கொஞ்ச நேரம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். பக்கோடா ஈவனா எல்லா இடத்துலையும் கிறிஸ்பியா பொரிஞ்சு வர்ற மாதிரி கரண்டி வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சலசலன்னு பபிள்ஸோட பொரிஞ்சிட்டு இருக்க எண்ணெய் கொஞ்சம் சத்தம் அடங்கி பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகும். அந்த டயத்துல நீங்க பக்கோடாவை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, மொறுமொறுன்னு கோல்டன் கலர்ல கிறிஸ்பியா ரோட்டு கடை ஆனியன் பக்கோடா ரெடி. பார்க்கவே டெம்டிங்கா இருக்குல்ல? ஈவினிங் டயத்தில் சுட சுட டீ கூட இந்த கிறிஸ்பியான பக்கோடா வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் யாராவது வந்திருக்காங்களா, இதை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.